வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். 1614 பேருந்துகள் கொள்முதலுக்கு விரைவில் ஆணை போக்குவரத்து துறை. அரசு போக்குவரத்து கழகத்தில் 1614 பேருந்துகள் கொள்முதல் செய்யும் ஒப்பந்த புள்ளிக்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்ட நிலையில் அதன் காலக்கெடு நிறைவு பெற்றுள்ளதால் இதில் பங்கேற்ற ஒரு நிறுவனத்துக்கு விரைவில் ஆணை வழங்க உள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் சுற்றுச்சூழலுக்கு இணக்கமான பேருந்துகளை கொள்முதல் செய்ய ஜெர்மன் வளர்ச்சி வங்கியுடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் பெறப்படும் நிதியுதவியில் குளிர் சாதன வசதியில்லா BS6 வகையிலான 1614 டீசல் பேருந்துகள் புதிதாக கொள்முதல் செய்யப்பட உள்ளன. இதில் மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு 245, விழுப்புரம் கோட்டத்துக்கு 347, சேலம் கும்பகோணம் கோட்டத்துக்கு தலா 303, கோவை கோட்டத்துக்கு 115, மதுரை கோட்டத்துக்கு 251, நெல்லை கோட்டத்துக்கு 50 பேருந்துகள் வழங்கப்பட உள்ளன. இதற்கான ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு கடந்த ஆண்டு அக்டோபரில் வெளியாகி டிசம்பர் 2ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஒப்பந்த புள்ளிக்கான அவகாசம் நிறைவடைந்துள்ளது. இதில் அண்மை காலமாக அதிக எண்ணிக்கையில் பேருந்துகளை போக்குவரத்து கழகத்துக்கு தயாரித்து வழங்கும் ஒரு தனியார் நிறுவனம் மட்டுமே பங்கேற்றுள்ளது. இதைத் தொடர்ந்து விண்ணப்பத்தை விரைவில் பரிசீலித்து ஆணை வழங்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆணை வழங்கப்பட்ட ஒரு மாதத்துக்குள் பேருந்துகளை வழங்கும் பணி தொடங்கிவிடும் எனவும், மாதத்துக்கு குறைந்தபட்சம் 300 பேருந்துகள் வரை பெறப்படும் நிலையில் நிகழாண்டு இறுதிக்குள் அனைத்து பேருந்துகளும் பயன்பாட்டிற்கு வர வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.